இந்த இயற்கை வளங்களை சுரண்டி தின்கிற நபர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சபிக்கப்பட்டுள்ளார்கள். நான் வந்து நான் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது சார். அதனால இந்த சாபம் வந்து அப்படி சொல்லல. ஆனால் இது எப்படி நடந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்குன்னு நான் சொல்றேன். இந்த மணலை எடுத்தவர்கள் யாருமே நிம்மதியாக இல்லை. இந்த 2096 to 2001 அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து டேமின்லாம் இருந்தது. அப்போ தியானேஸ்வரன் ஒரு ஐஏஎஸ் தியானேஸ்வரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் தான் கட்டி ஆண்டார். மன்னார்குடியுடைய மூத்த ஆலோசகர் அவர் தான் தியானேஸ்வரன். அவருடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, பாவம். அந்த தியானேஸ்வரன் தான் டேமின் சசிகலா குடும்பம் அவரை வைத்துக்கொண்டு அப்படி அடித்து கொள்ளையடித்தார்கள். அதில் வந்து அடித்த பணம் கொஞ்சம் நஞ்சம் இடம். இந்த மணல், இந்த கிரானைட் எடுத்து போடுறதில்ல. அதன் பிறகு 96 to 2001 அப்போ திமுக ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர்கள் யாருக்கு கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், மணல்னு பார்த்து கேசிபி கொடுத்தாங்க. கரூர் கேசி பழனிசாமி அவர் பெரிய தொழில் அதிபர். திரும்ப 2001 ஆட்சிக்கு வருது. அப்போ தான் வந்து இந்த படிக்காசு, ஆறுமுகசாமி என்ற 2 பெரிய இந்த மணல் எடுத்து வியாபாரம் பண்ணுகிற கோஷ்டி உள்ள வருது. இன்னைக்கு ஆறுமுகசாமி எப்படி இருக்கார் தெரியுங்களா? கேசிபி எப்படி இருக்கார் தெரியுமா? படிக்காசு எப்படி இருக்கார் தெரியுங்களா? மணலை வைத்து வியாபாரம் செய்த விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் எப்படி இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? பிஆர் பழனிசாமி கிரானைட் குவாரி எப்படி இருக்கார் தெரியுங்களா உங்களுக்கு? அதே தான் இன்னைக்கு இப்போ எடுத்து கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மன்னர்கள் கரிகாலன், ரத்தனம், ராமச்சந்திரன். இவங்களுக்குலாம் என்ன, நீங்கள் கனிம வளங்களை சுரண்டி இருப்பவர்களுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். நான் யாரையும் வந்து இப்படி போயிடுங்கலாம் சொல்ல.